இப்ப வைரம் எங்க இருக்குன்னு சொல்லல. 1 2 6 7 9 சீக்கிரங்க மம்மி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஐயோ ஒண்ணு நீயே கொலை பண்ண சொல்றியே. ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட்ல ஹோல் அதானே. லெட்டர்ல இப்படி எழுதுற மாதிரி எல்லா வாக்கியத்திலயும் சேர்க்கலன்னா ஒன்னால சும்மா இருடான்னா. இப்ப வைரம் எங்க இருக்குன்னு சொல்லல. ஏய் அப்படியே இல்ல. கை மேல தூக்கு. கைய கீழ இறக்குனே ஷூட் பண்ணிடுவேன். நான் தூக்கிட்டேன் சார். வெரி குட். யாரும் அசையாதீங்க. 1 2 3 4ல 6 பேர்த்தையும் அட் அ டைம்ல ஷூட் பண்ணிடுவேன். ஐயா கவுண்ட் பண்ண கூட தெரியல. நாங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம். டேய் நீ யாரா? நீ யாரு? நான் போலீஸ். போலீஸா? அதுக்கு ஆதாரம் தொப்பி பார்த்தா தெரியலையா? ஓகே அச்சா இந்த தீஃப் கூட லாரி போர்டு அடிக்குது. நான் போலீஸ் ஆயிடுறேன். உங்களுக்கு சொல்ல கூட தெரியல. தடவலாங்க. நிஜங்க பாக்கிடா. குண்டா குண்டனடி பிசாசே குண்டன். நீ பிசாசியா? அதடி பிசாசே கண்ணில்ல உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. Shut up. ஐயோ இப்ப திருப்தியா? உன் புள்ள கையில துப்பாக்கி எல்லாரும் ஆட்டியும் ஹோல். ஏன் சும்மா அவ்வளவு பேசுறீங்க? ஹேண்ட்ஸ் அப். ஐயோ ஐயோ அவன் வந்து பண்ணிடாருங்க. நீங்க சொல்லுங்க. வைரங்க. அட நீ நம்மளா? அதான் என்கிட்டவே சொல்லிட்டாலியா. நான் போலீஸ் என்று பாத்தியா எனக்கு தப்பு இருக்கு. வைரங்கன்னு சொல்லுங்கயா. அமராம் சொல்லுடு. இவ்வளவு அனாவசியமா வைரம். எங்க இந்த வைரம்? டேய் பையனுக்கா விளையாடிட்டு இருக்கோம். அர்த்தம் புரியாம பேசிட்டு இருக்க. எவிடன்ஸ் நம்ம கையில இருந்தாதான் போலீஸ் சார் இருக்கு சார். நீங்க எந்த ஊர் போலீஸ்? அது டுபாக்கூரு. துபாய். துபாயா? அப்ப எப்படி சார் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறாம். இல்ல இருங்க சார். இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு. பொம்பளைனா இருக்குதான் செய்யும். இல்ல சார் அது எங்களை ஏமாத்தி எங்க தலையில கட்டி எங்களை போட வச்சுட்டாங்க. அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து. ஐயா ஆம்பளைங்க நீங்க எதுக்கு பாடி போட்டீங்க? அது பிரிட்ஜ் மேல ஏறினு வெக்கமா இல்ல? சார் இது டெட் பாடி சார். அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா? யார் நீதான்? அப்படியா? நான் எதுக்காக கொன்னேன்? என் வைரத்துக்காக கொன்னேன். என்னது உவைரமா? பின்ன நானே கொலை பண்ண சொன்னா இப்ப வைரம் எந்துதான்? ஓ கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா? அப்ப கொலையை நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டா வைரம் என்னன்னு ஒத்துக்குயா? அஸ்கு 50-50 ஆ? சீ என்ன நீ சின்ன புள்ள மாதிரி கேமே எனக்கு புரியல. உனக்கு மட்டுமாடா புரியல? எனக்கும் புரியல. துபாய்ங்கறீங்க, வைரங்கறீங்க, கொலைங்கறீங்க. பாடிக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர். நான் எப்படி இருங்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் நீ காதை கட்டுவ. நீ கட்ட மாட்டியா? இல்ல பெங்களூர்ல நீங்க தங்கி இருந்த அதே ஹோட்டல்ல தான் நாங்களும் தங்கி இருந்தோம். நீ போனதுக்கு அப்புறம் உன்னை கொஞ்ச நேரம் திட்டிட்டு என் செல்போன் காணுமேன்னு தேடினேன். கிடைச்ச சந்தோஷத்துல கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ஆளோட கீப்பு வந்துட்டா. வந்து மரியாதையா என் புருஷன் கிட்ட திருடின வைரத்தை கூடு இல்லன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினா. நான் வந்துருவேனா? அதுவே அவன் கடத்தினது தான். அவனை சம்பாதிச்சதா? நீதான் அவனுக்கு பயப்படணும், அவன் போலீஸ்க்கு பயப்படணும். நான் ஏன் அவனுக்கு பயப்படணும்? ஏன்னா நேத்து வரைக்கும் தான் அவன் எனக்கு பாஸ், நான் அவனுக்கு செக்ரட்டரி. நாளையில இருந்து நான் பல கோடிக்கு பாஸ். உடனே அவ கத்தி எடுத்து நீட்டிட்டா. நான் பயந்தே போயிட்டேன். அப்புறமா ஒரு வழியா சமாளிச்சு இத பாருமா வைரத்துல உனக்கும் பங்கு கொடுக்கறேமான்னு அவளை மடக்கி 2 பேரும் தப்பிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா நான் விட்டுருவல கரெக்டா வந்து பிளாக் பண்ணிட்டேன்ல. எலிமெண்டரி ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி இருந்துட்டு என்னையே ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? பாஸ் வேணாம் பாஸ். அனாவசியமா ஒரு உயிரை கொண்டுங்க பாஸ். இவர் பேச நான் என்ன கேக்குறது? ஒரு அரை பாஸ் இல்லையா? என்னையா பாஸ்? கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கீப்னு கூட பார்க்காம என்ன நம்ம தப்பிக்கணுமே பார்த்தா மறுபடியும் செல்போனை காணோம். அப்பா அப்பதான் கரெக்டா இந்த லூசு வந்தது. ஏதோ சின்ன தகராறு நினைச்சேன். பெரிய தகராறா? கொன்னே போட்டானா? எனக்கு உடனே ஒரு ஐடியா தோணுச்சு. தக்காளி சாஸ் ரத்தம்னு நினைச்சிருச்சு இந்த பேக்கு. அதுக்குள்ள கேரையன் திரும்பி வந்துட்டான். இந்த ஆள் கிட்ட பணமா நடிக்க முடியாதே. இந்த ரூம்ல இருக்கிறவங்க குளிக்கவே மாட்டாங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? நான் இந்த ரூம் கெஸ்ட் தான் சார். ரூம் கெஸ்ட் பேர் மிஸ் மேகி தானே? மாகி எனக்கு ரொம்ப நாளா தெரியுமில்ல. ஓகே சார். எங்க போயிருப்பா? இவளுக்கு காணோம். ஏய் உன்னை அடக்கம் பண்றதுக்காக நான் இங்க வரலடி. போற அவசரத்துல வைரத்தை இங்கதான் விட்டு போயிருப்பா. அதை எடுக்க தான் வந்தேன். எங்க வச்சிருப்பா? வெளியில போற ட்ரெஸ் விட உள்ள போற ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கு. சரி அவ தொழில் அப்படி. யாரு? மேகி. மேகி? ஐயோ அம்மா சுடுறாத நெஞ்சில சுடுமா. கண்ட இடத்துல சுட்டு கேவலப்படுத்தினா. சரி இது பாரு சைலண்டா நான் சொன்னபடி கேட்டேன்னா நீ செஞ்சு கொல்லலன்னு தப்பிச்சிடலாம். எப்படி? 5 அப்பாவங்க என்கிட்ட மாட்டிருக்காங்க. கொலை பையன் அவங்களே ஏத்துப்பாங்க. அவங்களே ஏத்துக்குவாங்களா? அப்ப லூசுன்னு சொல்லு. வைரம் அது எனக்கு. அதுக்கு பேசாம என்ன சுட்டலாமே. சரியா
20% உனக்கு. எதுக்கு உனக்கு 20 எனக்கு 80? முடியாது. ஐயோ உனக்கு 30 எனக்கு 70. முடியாது. அப்ப உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். அப்புறம் எதுக்கு நான் கொலை பண்ணேன்? உனக்கு 40 எனக்கு 60. முடியாதியா? ஐயோ 50-50. அட பாவிகளா 20% இருக்கும்போது கதவை தட்டிட்டு கூடாதா? ஓகேயா இல்லையா? ஓகே. ஏய் மரியாதை சொல்லு வைரத்தங்க வச்சிருக்கேன். ஏய் சுட்டு. ஓகே ஓகே மறந்துட்டேன். சீக்கிரமாயா. தீர்ச்சனா பாவம். கொண்டங்கடா நாயர் தள்ளிக்க. போறடா நாயர். இனி எந்த துறக்கான கோப்பு. நான் செத்துட்டேன்னு 5 பேரும் நம்பிட்டீங்க. ஆனா போலீஸ்க்கு போறேன்னு சொன்னோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் ஸ்டேஷன் போவானான்றவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து கை தூக்குங்க. 1 2 3 4 5 மெஜாரிட்டி அண்ணன் போஸ்ட் போடா. ஒரு வழியா என்ன உயிரோடயே மூட்டை கட்டிட்டு நீங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் சாரி தாண்டப்படாதும்பாளே. என்ன பண்ற? சீக்கிரமாயா. சீக்கிரமாயிடு. என்னையா? ஆயா. ஏய் என்ன பண்ற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? இதுவே செக்ஸியா தான் இருக்கு. சாஸ்லாம் வந்து ஒரே கசகசன்னு இருக்கியா? அவனுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம உடம்பு கசமுசன் ஆயிடும். நீ கட்டி முடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன் கட்டியா? அப்பா தொழில அவ அக்கறையா தான் இருக்கா. எதையும் மறந்து விட்டுற கூடாது. அந்த கட்டில் கட்டில் பாரு. ராம், இங்க ஒரு செல்போன் இருக்கு. பார்த்து மெதுவா போயிட்டு. இந்த பாரு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. பேசாம வைரத்துல என்னோட பங்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். வைரம் என்கிட்ட இல்ல. விளையாடுறியா? ஓ சாரி. என் ஐட்டம்ஸ்லாம் அந்த பொட்டியில பேக் பண்ணிட்டு போறாங்க. ஓ அந்த புட்டியில தான் வைரம் இருக்கா? ஆமா அவங்களை ஃபாலோ பண்ணாதான் வைரம் கிடைக்கும். ஐயோ ஐயோ பரவாயில்லையே எம்ஜிஆர் வார்டு பஞ்சாப் வரைக்கும் பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களையே ஃபாலோ பண்ணோம். நீங்க தூக்கி போட்டீங்களே அந்த பாடி எடுத்துக்கொண்டு போய் செங்கல் சூளையில நாங்க தான் எரிச்சோம். ஆட்டுப்பால தடியில் பெண் படம் பேப்பர்ல வந்தது. அது ஏதோ பணம்யா. ஆனா அதுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டு இவ எப்படி உங்களை கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல. ரெட்டி தான் என்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தானே. ஆனா எந்த கார்டு இல்லாம நான் உன்னை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சூப்பர் கதை பாஸ். நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தா அத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்க. நல்ல வேளை நான் உங்க கிட்ட போலீஸ் ஆயிட்டேன். இல்லைன்னா தீஃபாவே இருந்திருப்பேன். கேம் கட்டிட்டு போடலாமா? கேம ஃபினிஷ் பண்றேன் பார். டேய் ஒரு இடம் விடாம செல்போன் எங்க இருக்குன்னு தேடுங்கடா. அவன் கதை சொல்லும் போதே வைர செல்போனுக்குள்ள தான் இருக்குன்னு தெரியலையா? டார்லிங் வைரம் எங்க இருக்குன்னு சொன்னா 50-50 பார்ட்னர்ஷிப். வைரம் பார்ட்னர்ஷிப். நான் பாஸ் இங்க ஒரு செல்போன் இருக்கு. அத உடைச்சு வைர இருக்கான்னு பாருடா. ஓகே பாஸ். இதுல வைரம் இல்ல பாஸ். இல்லைனா வேற எங்க இருக்குன்னு பாரு. பிளடி கிரிமினல். ஹேண்ட்ஸ் அப். ஐயே அதாரு. பர்தார்ஜி, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? கை தூக்கு மேன். My hands are tied, sir. ஓகே. ஹேண்ட்ஸ் அப். டேய் நான் ஏன்டா கை தூக்கணும்? நீங்க தீஃப் ஒத்துக்கோங்க. இல்ல ஷூட் பண்ணிடுவேன். சார் ஒரிஜினல் கண்ணு சார். என் பையனை கொலைகாரன் ஆக்கிடாதீங்க. தீப் நொத்துங்க சார். உங்க மோலட்சணம் அப்படிதானே இருக்கு. முடியாதியா? சைலண்டா சிக்னல் கொடுக்கறேன்னாரு. எஸ்ஸா நோவா. Yeah. எனக்கு தெரியும். நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வருவேன். சத்தமா சொல்ல வெக்கமா இருந்தா காதுல சொல்லு. Come on, do it. I love you. காதுல கத்தாதயா. இதுல என்ன தப்பு இருக்கு? Love me. No. மைதிலி நான் செஞ்சத சொன்னது செய்யல. ச்சீ, இத்தனை பேருக்கு மத்தியில ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சு கூத்தடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ. நீ யாரையா சீ சொல்றதுக்கு? நான் தானே சொல்லணும். ஐயோ நான் சொல்றது வேற. சீ நான் என்ன இப்ப ஆசைப்பட்டா இவளை கட்டி பிடிச்சிட்டேன். இதோ இவளை கட்டினவன் இங்க நிக்கிறான் பாரு. அவனை கேளு. கட்டினவனுக்கு முன்னாடியே இப்படியா? ஏயா இந்த ஆளுக்கு தான் ஒண்ணும் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு நான் வைக்கும். கட்ட சொன்னாலும் கட்டினேன். உன்னையும் கட்ட சொன்னாலும் கட்டுவேன். ஐயோ பாஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? வாங்கடா. வாசலி என்ன இது? அவன் கூட எல்லாம் போய் தகராறு பண்ணிக்கிட்டு ஒன்னையும் பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. என்ன பிடிச்சு கட்டி வைப்பாங்களா? போதும் சாமி போதும். எனக்கு ஒரு கல்யாணமே போதும். கல்யாணமா? ஐயோ நீ சொல்ற கட்டி வேறம்மா. சொன்னா கேளு. அவன் முழிக்கிறதுக்குள்ள இங்க இடத்த விட்டு போயிடு. ஆமா போறேன். நீ வேணும்னா ரெட்டி சிஸ்டரோடவோ இல்ல நாயர் சிஸ்டரோடவோ போய் சந்தோஷமா இரு. ஆனா லைஃப்ல ஏன் முகத்தை மட்டும் முழிக்காத. சும்மா இரு. நீ போய் தொலைய.
போய் தொலையா. இல்ல 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 தொலைவா போன்றத டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டம்மா. கோச்சுக்காம நீ போ.